ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் எபிசோட் நம்பர் ஸ்ட்ரெண்டர் திங்ஸ் சீசன் 5 வால்யூம் 2. அதான் எபிசோட் நம்பர் 5, 6, 7 இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் எல்லாமே ஈச் 1 hour ஆன டியூரேஷனோட தான் இருந்தது. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செம்ம பெரிய மூவி பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த லெவலில் தான் இருந்திருக்கு. பை த வே, இதில் இப்போதைக்கு என்ன ப்ரோ நடந்திருக்குன்னா, ஆக்சுவலி இது வரைக்கும் நம்ம இருக்க எல்லா டவுட்ஸ்லேருந்து நம்ம வெக்னாவோட என்ன பிளானு இது எல்லாத்தையும் வந்து இதில் நல்லபடியாக அவங்க ஸ்டோரி வைஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. எபிசோட் 5லேருந்தே பார்த்தீங்கன்னா லைக் நம்ம டீம் கொஞ்சம் அங்கங்கே பிரிஞ்சு இருப்பாங்க. சில பேர் அப்சைட் டவுனில் இருக்காங்க, சில பேர் வந்து ரியல் உலகத்தில் இருக்காங்க. லைக் எல்லாம் ஒரு இடத்துல மாட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து எப்படி இப்போ ரீயூனைட் ஆக போகிறாங்க. மெயினாக மேக்ஸ் தான். ஏன்னா மேக்ஸும் ஹாலியும் பார்த்தீங்கன்னா என்டையர் நம்ம வெக்னாவோட மைண்டு ட்ரீம்ஸில் எங்கேயோ மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி திருப்பியும் ரியல் உலகத்துக்கு வராங்க. இது ஃபுல்லாகவே வந்து இன்டெப்த்தாக வந்து அப்படியே ஸ்டோரி வைஸில் கொண்டு போயிட்டாங்க. பட் லேஸாக எனக்கு ஏதோ கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவ் பண்ணி கொஞ்சம் லேஸாக அவங்க ஏதோ ஸ்டோரியை இழுத்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் என்ன பண்ணுறது, அதுதான் உங்களோட கொஞ்சம் அந்த கான்செப்ட். அண்ட் நல்லது கொஞ்சம் அவங்க இந்த மாதிரி ஸ்ப்ளிட் வைஸ் பண்ணதுனால ஓகே. முன்னாடி நம்ம ஒரு 4 எபிசோட் பார்த்தோம். அண்ட் அதுலேயும் மோரோவர் கொஞ்சம் சேமான ஸ்டோரி தான் வருது. பட் கொஞ்சம் கேப் விட்டதுனால திரும்ப புதுசாக பார்க்குற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பை த வே, இருக்கல ஒரு செம்ம பெரிய ஒரு கொஷின் மார்க் நம்ம எல்லாருக்குமே இருந்தது. ஒரிஜினல் வெக்னாவோட என்ன தான் பிளான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு பிளானை வந்து இந்த பசங்களாம் சேர்ந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த ஒரு விஷயம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதான் எனக்கே புரியல. லைக் அத்தனை சயின்டிஸ்ட் இருக்காங்க, மிலிட்ரி ஃபுல்லாக வந்து அப்சைட் டவுன் உலகத்தில் பேஸ் பண்ணியே உட்காந்துருக்கு. அவங்களால கூட கண்டுபிடிக்க முடியல வெக்னாவோட என்ன பிளான்னு. பட் இந்த பசங்க எல்லாம் சும்மா அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த கேட்டில் போகிறதே கஷ்டம். அப்படி சண்டை கிண்டை போட்டு எப்படியாச்சும் இந்த கேட்டில் போயிட்டு அண்ட் ஃபைனலாக தான் இப்போ அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. பயப்படாதீங்க, அது நான் சொல்ல மாட்டேன், ஸ்பாய்லர் ஆயிரும். பட் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா லைக் நம்ம அப்சைட் டவுன் உலகத்தை வந்து ஒரு விஷயமா நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. அதுக்கு தாண்டி இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலாக வந்து அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. மோரோவர் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு தியரி ப்ளஸ் நிறைய கொஞ்சம் ஸ்பாய்லரை காட்டும் சில விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போது ரியலிஸ்டிக்காகவே அவங்க மாற்றிட்டாங்க ஸ்டோரி வைஸில். ஸோ அது கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. இதால் வெக்னாக்கு என்னையா கிடைக்க போகுது, எதுக்கு அவனுக்கு அந்த 12 லைக் கிட்ஸு பசங்க வந்து வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் கூட வந்து கொஞ்சம் இப்போது ஸ்டோரி வைஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. லிட்ரலி ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த எல்லாம் இந்த மாதிரி டீமன்ஸ்லேருந்து இவங்கெல்லாம் எங்கேருந்துடா வரீங்க, இந்த மான்ஸ்டர் கிரியேச்சர்ஸ்லாம், அதுக்கு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஜஸ்டிஃபை தர மாதிரியான ஒரு ஸ்டோரி இப்போ கொண்டு வந்துட்டாங்களா. ஸோ அதுதான் ஃபைனலி இப்போது ஓகே பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைக் ஒரு கன்க்ளூஷன் வரும்போது தெரியுதுல, ஓ இப்படி தான் இது முடிய போகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு ஹைலைட்டான விஷயமே பார்த்தீங்கன்னா நம்ம எபிசோட் 7ல் நம்ம வில் வந்து அவரோட சில விஷயங்கள் லைக் சீக்ரெட் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லுவார். ஸோ அது கொஞ்சம் இமோஷ்னலாக ஆக்குனாங்க. பை த வே, இப்போ தான் கண்டுபிடிச்சிங்களாடா, இது நம்மளுக்கு முன்னாடியே தெரியுமேன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அவங்க வந்து அங்கே சில இடத்துலலாம் டீஸ் பண்ணிட்டாங்க. அது லைக் நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்சிச்சு. பட் அங்கே இருக்க கேரக்டர்ஸ்க்கு வந்து நம்ம வில் பற்றி இன்னும் தெரியாமல் இருந்ததில்ல. ஸோ அந்த ஒரு சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வில்லோட பவர் வந்து எப்படி ஒரு அவருக்கு பவர் வந்தது, இதுவுமே அவரோ பவர் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம பயங்கரமாக எபிசோட் ஃபுல்லாக செம்ம ஹைப் ஆக்கிட்டாங்க. பட் ரியாலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அதில் சில ஃப்ளாஸ்லாம் இருக்குது. ஸோ லைக் அவருக்கு எப்போவுமே அந்த பவர் இருக்கும்லாம் கிடையாது. சில பர்டிகுலரான சில மூமெண்ட்ஸில் மட்டும்தான் அவருக்கு அந்த பவர் வரும். அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அது நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் வந்து கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு வந்து திருப்பியும் நம்ம 11 தான் வந்து ஆஸ் ஒரு மெயின் சூப்பர் பவரான ஒரு கேரக்டராகவும் திருப்பி வந்து சென்டரில் வச்சுட்டாங்க. ஈவன் தோ வில் தான் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இப்போது அது கடைசியில் ஒரு செம்ம பெரிய ஏதோ ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காங்க. ஓகேங்களா, என்டையர் அப்சைட் டவுன் உலகத்தில் போய் தான் ஃபுல்லாகவே ஃபைனலான இந்த 8வது எபிசோட் அங்கே தான் நடக்க போகுது. ஸோ அது அந்த பிளான் அப்போ கண்டிப்பாக வில்லோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே அங்கே இருக்க போகுது. ஸோ டு பி ஃப்ரேங்க், இப்போ நானும் லைக் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட என்டையர் இந்த உலகத்தில் இன்வால்வ் ஆகிட்டுனே சொல்லலாம். எல்லாம் கேரக்டர்ஸோட இன்டெப்த்தான அவங்க என்னென்ன தாட்ஸ் இருக்குது, அவங்க என்ன பண்ண போகிறாங்க. அதில் இப்போது லைக் நான் ஸ்டார்டிங் லைக் சீசன் 1லேருந்துலாம் லைக் நானும் பார்த்துருக்கேன் பல வருஷம் முன்னாடி. ஸோ அதனால் இப்போ நம்ம சீசன் 4 கூட வந்து பார்க்குறவங்க நல்லா செக் பண்ணல. ஏன்னா நமக்கு தான் ஸ்டோரி தெரியும். அண்ட் சீசன் 5 அப்படியே கண்டினியூ பண்ணால் ஈஸியாக கேட்சப் பண்ணிடலாம் தான் நானும் அப்படியே தான் ஆரம்பித்தேன். எனக்கெல்லாம் ஈஸியாக தான் புரிஞ்சுது. பட் இன்டெப்த்தாக சொல்லணும்னா நீங்கள் இன்கேஸ் ஒரே ஸ்டேஜில் உட்காந்து இந்த என்டையர் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட உலகத்தில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வரப்போகிற அப்கமிங் ஈவெண்ட்ஸை உங்களால் கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ண முடியாது. எனக்கு இந்த எண்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அந்த பிளான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிளானு. ஸோ கண்டிப்பாக அந்த 8வது எபிசோட் அவங்க 2 hours டியூரேஷன் சொல்லியிருக்காங்க. அது பர்ஃபெக்டான டியூரேஷன் தான். வேர்ல்டு வைடில் சில பேர் வந்து
ஜாலியாக தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பார்க்க தான் போகிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இந்தியாவில் வெறும் நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும் தான் ரிலீஸ் ஆகும் Jan 1 அன்றைக்கி. ஸோ பை த வே ஓகே, அப்போ அன்றைக்கி நம்ம அதை பார்த்துடலாம். அண்ட் அந்த ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக அந்த பிளான் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்லிங்க் ஆகிருக்கு. லைக் இவன் சில விஷயங்கள் பண்ணணும், இன்னொரு கேரக்டர் வேற ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ அதனால் அந்த ஒரு சின்ன ஒரு சொதப்பல் வந்தாலும் கண்டிப்பாக அங்கே சாக்ரிஃபைஸ் என்ற ஒரு விஷயம் வந்து உள்ளே ஆட் ஆயிரும். அண்டு நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கிரேட்டஸ்டான ஷோ ஒரு கிரேட்டஸ்டான இதில் வந்து ஒரு சேட் எண்டிங் வச்சா தான் அது இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம், நம்ம எண்டு கேமே வச்சுப்போமே, கடைசியில் நம்ம அயன்மேனை வச்சு சாக்ரிஃபைஸ் பண்ண வச்சுட்டாங்க. அண்ட் அது ஒரு இம்பேக்ட் ஒன்று க்ரியேட் ஆயிருந்தது. ஸோ மோர் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மேபி இந்த ஒரு தியரி வைஸ்லேயும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சில கேரக்டர்ஸ் மேபி போவாங்க, அது என்னென்ன கேரக்டர்ஸ் போவாங்கன்னு தெரியாது. பட் அது கண்டிப்பாக நம்மளுக்கு பயங்கரமாக ஹிட் ஆக போது, அது 100% ஷுவராக சொல்கிறேன். இப்போவே நானே டோட்டலி இன்வால்வ் ஆகிட்டேன் எல்லா கேரக்டர்ஸோட. நம்ம டஸ்டின் ஸ்டீவெல்லாம் வந்து நான் அவங்கள தான் வந்து ரொம்ப எய்ம் அண்ட் ஹோப்போட தான் வச்சுருக்கேன். பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பை த வே இப்போதைக்கு இந்த 3 எபிசோட் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, அது ஒரு நல்ல ஒரு இது ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் சீக்ரெட்ஸ் எல்லாம் இருந்தது பார்த்தீங்களா, சில கொஷின்ஸ்லாம் இருந்தது. அது எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுற மாதிரியும். அண்ட் அப்கமிங் 8வது எபிசோடில் ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளான் எப்படி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட்டையும் தான் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இது எல்லாத்துலேயும் வெக்னா இன்னும் கூட செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கார். லைக் அவர் பவர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவே போயிட்டுருக்கு. எல்லோரும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வில்லு நம்ம 11லாம் ஒன்றா சேர்ந்து அடித்தா வெக்னா ஈஸியாக தோக்க வச்சுக்கலான்னு. பட் கிடையாது, வில்லோட பவர் வந்து ஆக்சுவலி அங்கே கொஞ்சம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு, ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் 8வது எபிசோடில் சில விஷயங்கள் நடக்கும், அந்த நம்ம பொறுமையாக பார்த்துலாம். பை த வே தட்ஸ் ஆல் கைஸ். நானும் இப்போ தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பார்த்துட்டேன்னா, அதனால தான் வித் ஓப்பன் டாக்கோட உங்கள்கிட்ட நிறைய கொஞ்சம் ஷேர் பண்ணிடுறேன். பயப்படாதீங்க, நிறைய ஸ்பாய்லர்ஸ்லாம் எதுவும் நான் தரல. ஜஸ்ட் என்னென்ன நடந்திருக்குன்னு தான் அதை மட்டும் கொஞ்சம் அவுட்லைனாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பை த வே இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம 8வது எபிசோடில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க, கண்டிப்பாக உங்களோட ரிவ்யூ அண்ட் தாட்ஸ் கூட கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தமிழ் டப்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.